ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய பெயரால் உங்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் ஜெபங்களும். இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 43 49 வரை உள்ள வசனங்களிலிருந்து சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒன்று நல்ல மரம் எப்படி நம்ம சொல்கிறோம்? நல்ல விதைகள் தான் நல்ல மரங்களை கொடுக்கும், நல்ல விதை தான் நல்ல மரத்தை கொடுக்கும். கெட்ட விதைகள் கெட்ட மரங்களை கொடுக்கும், கெட்ட மரங்கள் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆக நல்ல விதைகள் தான் நல்ல மரங்களையும் நல்ல கனிகளையும் கொடுக்கும். இந்த நல்ல விதைகள் எது? கடவுள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் நல்ல விதைகள். கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை தவிர வேறு யார் எதை சொன்னாலும் அது கெட்ட விதைகள் தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே 6வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 46வது வசனம் 6:46 என்ன சொல்லுகிறது என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? நான் இதெல்லாம் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறத செய்யாமல் என்னை நோக்கி ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்திலையும் சொல்லுகிறார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி நடப்பவரே விண்ணுலகில் சேர்வர் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் யார் சொல்வதை கேட்கிறோம், யார் சொல்லுகிறபடி நாம் செய்கிறோம், எதை நாம் விரும்புகிறோம்? இன்றைக்கு நம் உள்ளத்தில் எது இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் எதெல்லாம் நிறைஞ்சிருக்குது? கடவுள் நிறைந்திருக்கிறாரா? கடவுளுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கிறதா? கடவுளுடைய கட்டளைகள் நிறைந்திருக்கிறதா? அல்லது இந்த உலகமும் உலகத்தின் வார்த்தைகளும் உலக ஆசைகளும் விருப்பங்களும் எண்ணங்களும் இருக்கிறதா? உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். இன்றைக்கி நாம் எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்? கடவுளுடைய வார்த்தை அதிகமாக பேசுகிறோமா? கடவுளுடைய கட்டளைகளை அதிகமாக பேசுகிறோமா? கடவுளுடைய விருப்பத்தை அதிகமாக பேசுகிறோமா? எதை நாம் கொடுக்கிறோம்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல விதைகள் நல்ல மரத்தை கொடுக்கும். ஆக இன்னைக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம மற்ற மக்களுக்கு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? அரசியலை பற்றி பேசுகிறோம், படிப்பு பற்றி பேசுகிறோம், வருமானத்தை பற்றி பேசுகிறோம், நோயை பற்றி பேசுகிறோம், தேவைகளை பற்றி பேசுகிறோம். உனக்கு வீடு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, நகை எவ்வளோ வச்சுருக்கிற, என்ன படிப்பு படிச்சிருக்கிற, எவ்வளோ பணம் வச்சுருக்கிற, என்னெல்லாம் சொத்து வச்சுருக்கிற என்று தான் நம்ம பேசிக்கொள்ளுகிறோம். பையனுக்கு கல்யாணம் ஆச்சா, பொண்ணு கல்யாணம் ஆச்சா, குழந்தை பிறந்ததா, குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குது, நல்லா ஸ்கூலுக்கு போதா, நல்ல ஸ்கூலாக, நல்ல வேலையா, நல்ல சம்பளமாக, வெளிநாடா உள்நாடா? நம்முடைய வார்த்தைகள்லாம் பாருங்கள், இதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இயேசுசாமி சொல்கிறார், அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காதீர்கள். இன்றைக்கி அழிஞ்சு போகிற காரியங்களுக்காக தான் உழைக்கிறோம். அதே போல் உடலை மட்டும் கொள்வதற்காக அஞ்சாதினார்கள். ஆனால் உடல் சார்ந்த காரியங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுறோம். ஆக கடவுள் எதை சொன்னாரோ அதை மட்டும் நம்ம செய்யலை. கடவுள் எதையெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னாரோ அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீர்கள்னாரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள்னா நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலத்தை குறித்த பயம், உடலை குறித்த பயம், நோயை குறித்த பயம். பயப்படாதீர்கள்ங்கிறார், ஆனால் நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்புங்கள்ங்கிறார், நம்ம நம்புறதில்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் என்ன சொல்கிறார்? எல்லாத்துக்கும் மேலே கடவுளை நேசி. ஏன்னா கடவுள் நிரந்தரமானவர். இன்றைக்கி கடவுளை விட நம்ம உலகத்தை தான் நேசிக்கிறோம், உறவுகளை நேசிக்கிறோம், பெற்றோர்களை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம், உடலை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்கிறோம், வேலையை நேசிக்கிறோம், படிப்பை நேசிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே கடவுளை நேசிக்கிறோமா? கடவுளை தான் சொல்கிறார், எல்லாத்துக்கும் மேலே உன் முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும், முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அன்பு செலுத்து. இதுவே எல்லாவற்றுக்கும் முதன்மையான கட்டளை. கடைபிடிக்கிறது இல்லையே, நம்ம சொல்கிறது இல்லையே, நம்ம செய்கிறது இல்லையே, இதை பற்றி பேசுறதே இல்லையே. இரண்டாவது, கடவுள் நம்மை அன்பு செய்வது போல பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதான் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளைன்னு இயேசுசாமி சொல்கிறார். இன்னைக்கு நாம் ஒருத்தர் அன்பு செய்கிறோமா, ஒற்றுமையோடு இருக்கிறோமா, மன்னிக்கிறோமா, இரக்கம் காட்டுறோமா, நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? இதைத்தான் கடவுள் சொல்கிறார்.
அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாத, அடுத்தவனுக்கு நல்லது செய், யாரையும் எதிரியா பார்க்காத, எல்லாரையும் நண்பரா பாரு, எல்லாரோடையும் நல்ல உறவாடு, எல்லாரையும் கடவுளின் பிள்ளைகளாக மதி. அதையும் சொல்றார். மிகச்சிறிய என் சகோதர சகோதரி ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள்னு சொல்றார். ஆக நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடவுள் என்ன செய்ய சொன்னார் அடுத்தவங்களுக்கு, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு வழிபாட்டுல எல்லாம் நம்ம வழிபாடு என்பது கடவுள் சொன்ன சில காரியங்களை தவிர நிறைய காரியங்களை மனிதர்கள் சேர்த்து சொல்லுகிறார்கள். எப்படி 10 கட்டளைகளை தவிர்த்து யூத மக்கள் 600க்கும் மேற்பட்ட சட்டங்களை சேர்த்து கொண்டார்களோ, அதுபோல நம்ம மக்கள் இன்னைக்கு கடவுள் சொன்ன வழிபாட்டு முறை வேற, இன்னைக்கு நாமெல்லாம் சேர்த்துக்கிற வழிபாடு முறை வேற. கடவுள் சொன்னதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல மாறுபட்டு இருக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபுக்கு ஏற்ப கடவுளுடைய வார்த்தையை பயனற்றதாக்கி விடுங்கள். நம்ம முன்னோர் சொன்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகிறோமே தவிர கடவுள் சொன்ன வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிறோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மரபு முக்கியம்தான். ஆனா மரபு கடவுளுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. மரபுதான் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கிறது. ஆனால் அந்த மரபு கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தால் நாம் சொன்னது பொய் என்று ஆகிவிடுமே. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுள் சொல்றதை கேட்போம். கடவுள் சொல்ற மாதிரி வாழ்ந்தோம்னா இன்னைக்கு உலகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னைக்கு கடவுள் சொல்றதை குழப்பி விடுறதான் சாத்தானுடைய வேலை. ஆதாமையும் ஏவாளையும் எப்படி குழப்பி விட்டானோ அதுபோல இறைவார்த்தையை குழப்பி விடுகிறவர்கள் தான் இன்று அதிகம். உண்மையா இதுதான் கடவுள் சொல்லியிருக்கிறார், இதை செய், தேவையில்லாத எதையும் செய்யாத. திருத்தூதர் பணிகள் நூலிலே படிக்கிறோம். ஆதி திருச்சபையிலே ஒரு பிரச்சனை வருகிறது, விருத்த சேதனம் செய்யறதா வேண்டாமா, அதை பண்றதா இதை பண்றதான்னு எருசலேம் சங்கத்திலே முடிவு செய்யப்படுது. அதாவது தேவையில்லாத எதுவும் சுமக்கதற்கரிய சுமைகளை அவர் மேல் சுமத்தக்கூடாது. சிலை வழிபாடு, கழுத்து நெரித்தவை செத்தவை பற்றி ஒரு சில காரியங்களை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார்கள். தேவையில்லாத நிறைய காரியங்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்துங்க, வழிபாடுன்ற பேர்ல நம்ம செலவு பண்ற நேரம் அதிகம். நம்முடைய கத்தோலிக்க வழிபாடுகளிலே மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிற நேரம் அதிகம். நவநாள், அறிவிப்பு, மற்ற காரியங்களுக்கெல்லாம் நிறைய இறைவார்த்தை பகிர்வு, ஜெபம், குறிப்பாக ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோமா? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல தான் கடவுளுடைய வார்த்தை இருக்கும். அதனால்தான் இயேசு சாமி சொல்றார், நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன. இந்த ஆவியானவர் தான் நமக்கு கடவுள் சொன்னதையெல்லாம் ஞாபகப்படுத்துவார். கடவுளுடைய வார்த்தையை நமக்கு உணர வைப்பார், புரிய வைப்பார். கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் அவரை நாம் பெற்றுக்கொள்வதில்லை, அவரை பற்றி நாம் நினைப்பதும் இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஏன் கடவுள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கல, கடவுள் சொல்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியல, கடவுள் சொல்கிறத ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னா நாம் மனித இயல்பில் இருக்கிறோம். ஊனியல்பில் இருக்கிற வரை, மனித இயல்பில் இருக்கிற வரை கடவுளுடைய வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடவுளுடைய வார்த்தையை நம்மால் நம்ப முடியாது, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியாது. இன்னைக்கு இதுதான் நடக்குது. இன்னைக்கு நம்ம மனித இயல்புல ஆதாமும் ஏவாளையும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கல, மற்றவங்க மாற்றி சொன்னோன்னே அதை நம்பிட்டு போகிறாங்க. இன்னைக்கு நிறைய மக்களை நிறைய பேர் தவறான வழிகளிலே வழி நடத்துகிறார்கள், இறைவார்த்தையை குழப்பி விடுகிறார்கள், இறைவார்த்தை உண்மையை மறைத்து பொய்யை சொல்லுகிறார்கள். அதை மக்கள் நம்புகிறாங்க. மக்களுக்கு தேவை, இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். 1 கொரிந்தியர் 15:19 தெளிவாக சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டு இருக்கிற எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் மற்ற எல்லா மக்களையும் விட பரிதாபத்துக்குரியவர்களாவீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வழிபாடுகள் எதை சார்ந்ததாக இருக்கிறது? மனமாற்றத்தை நோக்கி அழைத்து செல்கிறதா? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளவும் தூய ஆவியின் தூண்டுதல்படி வாழ்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறதா? இல்லை ஏதோ சில தேவைகளுக்காக மட்டும் கடவுளை சார்ந்திருக்க நம்மை தூண்டுகிறதா? எல்லா வழிபாடுகளுமே, எல்லா நவநாட்கள், திருப்பலி, பூசைகள், தியான இல்லங்கள் எல்லாமே நம்ம உடல் சார்ந்த. கடவுள் நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் கொடுத்து விடுவார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும், ஆண்டவர் கூட நாம் இருந்தால் போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆண்டவரின் பக்கம் இருக்க நானே நஞ்ச வேண்டும், மனிதன் எவர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கு அஞ்சிடேன், உமது கோலும் கைத்தடியும் என்னை தேட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக கடவுள் என் கூட இருந்தால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும், கவலை பண்ணும்?
உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை விடுப்போம் என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். கடவுளுடைய வார்த்தை இதுதான் சொல்லுது. கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. இதை நாம நம்ப மாட்டேங்கிறோம். பொருள்ல, பூவுல, தீர்த்தத்துல, எண்ணெயில, உப்புல, இதுல எல்லாம் தான் கடவுள் இருக்கிறார் நம்புறோம். நற்கருணையில கடவுள் இருக்கிறார் நம்ம நம்புறோமா? வார்த்தை மனு உருவனார், நம்மிடையே கூடிக்கொண்டார். இது என் உடல், இது என் ரத்தம்னு சொல்றார். ஆக அன்புக்குரியவில்லை, இது மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா? இறை வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கிறோமா? தூய ஆவியானவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? ஆக நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்புறோமா? இன்னைக்கு நற்செய்தியில தான் சொல்றார், நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பார், கற்பாரின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவர். மழை பெய்து வெள்ளம் வந்தது, அது மேல் முறியது, அதுக்கு ஒன்றும் அழிவு. ஏன்னா நான் சொல்ற மாதிரி அது நடக்கிறாங்க. கடவுள் சொல்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக கடவுளுடைய வார்த்தையை படிப்போம், தினந்தோறும் படிப்போம். வீட்டு வேலைகள் முடித்த பின்பு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பைபிளை படிங்க, பைபிளை கேளுங்க, பைபிளை படிங்க, பைபிளை கேளுங்க. படிக்க தெரியலன்னா படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க. இன்றைக்கு எத்தனையோ வடிவத்திலே இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆடியோ பைபிள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் இறைவார்த்தை பேசியே பதிவு செய்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பங்குல எல்லாம் எல்லாரும் அதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. படிக்க தெரியாதவர்கள் கேட்கலாம், படிக்க தெரிந்தவர்களுக்கு இறைவார்த்தை கேட்க உதவி செய்யலாம். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் இறைவார்த்தையை கேட்க வேண்டும், இறைவார்த்தையை படிக்க வேண்டும், இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும். நம் உள்ளத்திலும் நம் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் இறைவார்த்தையே ஊறி இருக்க வேண்டும். மனிதனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய கலாச்சாரங்கள் அல்ல, உண்மை நிறைந்திருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தயவு செய்து மனம் மாறுங்கள், இறைவார்த்தையை படியுங்கள், தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பார், உண்மையை புரிய வைப்பார், உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்று சற்று அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். காரணம், இன்றைக்கு ஆழமான சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே நேரம் அதிகமானது என்பதற்காக சலித்து கொள்ளாதீர்கள். இறைவனுடைய வார்த்தையை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மனம் மாறுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.